சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். இன்று கிறிஸ்தவர்கள் கடவுளை ஒரு குழப்பத்தோடவே தேடுகிறார்கள். அவர் இவர் இல்லை, இவர் அவர் இல்லை, அவர்தான் இவர், இவர்தான் அவர் என்று திருத்துவம் என்ற வார்த்தையிலேயே கடவுளை தேடினால் கடவுளை கண்டு கொள்ள முடியாது. பைபிள் கூறும் இறைவன் ஒருவரா அல்லது மூவரா என்று ஒரு கேள்வியை கேட்டால் கடவுள் ஒருவர் என்பதுதான் வேத சத்தியம் சொல்கிறது. திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை, திரியேகம் என்ற வார்த்தையும் பைபிளில் இல்லை. கடவுள் ஒருவரே. அந்த ஒரு கடவுள் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த காணொளி மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். திருத்துவம் என்பது ஒரு துரு உபதேசம். அதை நீங்கள் பின்பற்றினால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியாது, கடவுளை நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது. கடவுள் ஒருவர் என்பதை நீ விசுவாசித்தால் அவர் உனக்கு வெளிப்படுவார். ரோமர் 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்கள் கேட்போம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, தேவனே அதை அவருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்கு கடவுள் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார் என்று இந்த வேத சத்தியம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த காணொளி எதற்காக நான் உருவாக்கினேன் என்றால், கடவுள் யார், அவர் எத்தனை பேர் என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள். கடவுள் ஒருவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த காணொளியை நான் உருவாக்கினேன். உபாகமம் 4 அதிகாரம் 35 வசனத்தை வாசிங்கள் கேட்போம். உபாகமம் 4 அதிகாரம் 35 வசனம். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். கர்த்தரே தேவன், அவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்பதை நீ அறியும்படி இது உனக்கு காட்டப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் உபாகமம் 4 அதிகாரம் 39 வசனத்தை வாசிங்கள் கேட்போம். உபாகமம் 4 அதிகாரம் 39 வசனம். ஆகையால் உயரவானத்திலும் தாள பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து. இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். உயரே வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர வேற தேவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் கூறும் இறைவன் ஒருவர்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு 100க்கு மேற்பட்ட வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த வசனங்களை எல்லாம் படித்து பாருங்கள். மேலும் இந்த வசனங்களை எல்லாம் ஒரு டைரியில் அழகாக எழுதி கொள்ளுங்கள். கடவுள் ஒருவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். இந்த காணொளி மூலமாக கடவுள் ஒருவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த காணொளியை பாருங்கள். உலகில் பிதா புத்திரனும் பரிசுத்தாவியும் ஒருவர் மட்டும் தான், அவரே இயேசுதேவன் தான். வழியும் சத்தியமும் ஜீவனும் நான் ஒருவன் தான். சில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்னா என்ன தெரியுமா, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்கண்ணா. அதாவது ஒரு விவாதம் நடந்துச்சு, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்துல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, உங்கள் பைபிள்ல சொல்லப்பட்ட கடவுளே அவர் ஒருவரா அல்லது மூவரா? இது வாழைப்பழ கதை மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கடைக்கு போனியா, கடைக்காரன்ட்ட கேட்டியா, கொடுத்தானா? வாழைப்பழம் கொடுத்தானா? எத்தனை கொடுத்தான்? 3 கொடுத்தான். ஒரு வாழைப்பழம் இந்த இருக்கு, இன்னொரு வாழைப்பழம் எங்க, அதுதான் இது அப்படின்ற மாதிரில ஓடிக்கிட்டு இருக்கு. போனீங்களா? ஜெபம் பண்ண போனீங்களா? போனேன். தேவாலயத்தில் கேட்டீங்களா? கேட்டேன். யார்கிட்ட கேட்டீங்க? பிதாட்ட கேட்டேன், சுதன்கிட்ட கேட்டேன், பரிசுத்தாவிட்டையும் கேட்டேன். பிதா இங்கே இருக்காரு, சுதன் எங்க? அதுதாங்க இது. சரி, பரிசுத்தாவி எங்க? அதுதாங்க இது. இப்படி வாழைப்பழ கதை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. கடவுள் கொள்கை வாழைப்பழ கொள்கையை விட மோசமா இருக்கே, அதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
பதில் சொல்ல காணோம். என்னன்னு கேட்டா அது என்னன்னு நாங்கள் ஒரு ஆள் தத்துவம் என்று சொல்கிறோம். அதுவே புரியல. ஒரு ஆள் தத்துவம்னா என்னன்னே விளங்க மாட்டேங்குது. ஒரு ஆள் தத்துவம் என்று நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு புரியாவிட்டால் கேளுங்க. அதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 3 எப்படி 1, 3 எப்படி தனித்தனி, 2000 ரூபா நோட்டை 3 பிச்சு போட்டா 2000 2000 2000 6000 ஆயிருமா? இதைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பச்சை பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி கேட்குறோமா இல்லையா? ப்ளீஸ் சொல்லுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப கெஞ்சி கேட்குறோம் என்ற அளவுக்கு கேட்குறோம்ல. இதுவரைக்கும் சொல்ல காணாமே. அந்த தலைப்பிலேயே அவங்க அந்த விவாதத்துல பிட்டின்னு இருந்தாங்க. அதனால நானும் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேனா. பிரதர், எனக்கும் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். சொல்லுங்கண்ணா. ரொம்ப நாளா இருந்தது இந்த டவுட்டு. இப்போ எங்க சபையில ரீசெண்டா ஒருத்தருக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஓகேண்ணா. அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பேரால ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஏன் ஒருத்தர் பேரால கொடுக்கலாமே? ஏன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு 3 பேரா சொல்றாங்க? அப்போ தேவன் வந்து 3 பேரா இருக்காரா? ஒரு அற்புதமான கேள்வி. இஸ்லாமியர் உள்ளத்துல இருக்கிற அதே கேள்விதான் உங்க உள்ளத்திலும் இருக்குது. அதாவது நீங்க வந்து கடவுள் ஒருவரா அல்லது மூவரா என்ற ஒரு கேள்வி தானே நீங்க கேக்குறீங்க. ஆமா. இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துல அந்த 28ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவரே சொல்றாரு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு போன சீசர்கள்லாம் நீங்க அப்போஸ்தலர் அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய நாமம் அதுதான் இயேசுடைய நாமம். உங்களுக்கு நான் தெளிவாவே சொல்றேனே, கடவுள் அதாவது பைபிள்ல சொல்லப்பட்ட கடவுள் அவர் ஒருவரா அல்லது மூவரா, அந்த கேள்விக்கு என்னால முடிஞ்ச ஒரு தெளிவான பதில். சரி, நான் எத்தனையோ பேர்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்டேன். ஆனா யாரும் அந்த அளவுக்கு அவங்க கிளியரா பதில் சொல்ல. நீங்க எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாண்ணா. இப்ப பைபிள்ல நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பிரிவுகள் இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அந்த 66 புஸ்தகம். ஆமா. ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா விஷயமே ஏசாயா புஸ்தகத்திலேயே அடங்கி இருக்கும். ஏசாயா பாத்தீங்கன்னா 66 அதிகாரங்களை கொண்டு இருக்குது. நம்மளோட வேதம் வந்து 66 புஸ்தகங்களை கொண்டு இருக்குது போல இந்த ஏசாயா அதிகாரம் மட்டுமே 66 அதிகாரங்களை கொண்டு இருக்குது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தலுக்கு சொல்லப்பட்ட அந்த சம்பவங்கள் அந்த ஏசாயா அதிகாரத்திலேயே அடங்கி இருக்குது. கர்த்தர் ஞானமா வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஓசை 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும் போது, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் தான் எழுதி கொடுத்தேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சரி. இப்போ பைபிள்ல பார்க்கும்போது கடவுள் ஒருவரா அல்லது மூவரா, இந்த கேள்விக்கு இன்னைக்கு திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்ல, திரியேக என்ற வார்த்தையும் பைபிளில் இல்ல. ஆனா கடவுள் ஒருவர் என்பதுதான் வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு 100% உண்மையான ஒரு செய்தி. அது உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லட்டுமா? சரி, சொல்லுங்க. முதல்ல தேவன் என்ற வார்த்தை மட்டும் பைபிள்ல 3500 முறை வருகிறது. எத்தனை முறை வருகிறது? 3500 முறை வருது. கர்த்தர் என்ற வார்த்தை மட்டும் 7960 முறை வருகிறது பைபிள்ல. சரி. இன்னொரு விஷயம், தேவன் என்றாலும் கர்த்தர் என்றாலும் அது ஒருவரை மட்டும்தான் குறிக்கும். சரி. இப்ப நான் கடவுள் ஒருவர்ன்றதை நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டட்டுமா? ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்குது. சரி. அதே போல கடவுளுக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒண்ணு வந்து கடவுள் நிலை, இன்னொன்று வந்து அவர் வந்து மனித நிலை. கடவுள் நிலையில அவர் யாராலையும் பார்க்கவே முடியாது. நம்ம பைபிள்ல பார்க்கும்போது முதல்ல நான் கடவுள் ஒருவர்ன்றதுக்கு ஆதாரத்தை சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை சொல்றேன், புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனத்தை சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 6:4 இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. தேவன் ஒருவர் என்று நீ விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் அப்படிதான் விசுவாசித்து நடுங்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி கடவுள் ஒருவர் தான் என்ற விஷயத்த சொல்லுது. மேலும் நம்ம அந்த ஒரே கடவுளை பார்க்கவே முடியாது என்ற விஷயத்தையும் பைபிள் சொல்லுது. இது பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் போது யாத்ராகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது மோசே என்ற ஒரு பக்தன் கடவுளத்துல கேட்பான், ஆண்டவரே உன்னுடைய குரலை மட்டும்தாமா நாங்க கேட்கறோம், உன்னுடைய முகத்தை நான் பார்க்க ஆசையா இருக்கிறேன், உன் முகத்தை எனக்கு காட்டுங்கப்பா அப்படின்னு வந்து மோசை கேட்ட உடனே அதுக்கு கர்த்தருடைய பதில பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மோசையே என் முகத்தை நீ காண மாட்டாய், ஒரு மனுஷனை என்னை கண்டு உயிரோடு இருக்கவே மாட்டான்னு ஆண்டவர் சொல்றதை பாக்குறோம். அப்ப பழைய ஏற்பாடுல பழைய ஏற்பாடு தகுந்த வரைக்காலும் கடவுளை பார்க்கவே முடியாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. ஒருவராய், கடவுள் யாரு? ஒருவர் தான். அவர் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார், அவருக்கே நித்திய வல்லமையும்
மகிமையும் கனமும் உண்டாயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அப்ப பழைய ஏற்பாடிலும் சரி புதிய ஏற்பாடிலும் சரி கடவுளை பார்க்கவே முடியாது என்ற விஷயத்த சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவ்வளவு விஷயத்த நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன நான் புரிஞ்சிருக்குது நான் சொன்ன விஷயத்துல? இப்போ பிரதர் நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு சில விஷயம் புரியுது. கடவுள் ஒருவர் தான். கண்டிப்பா அதுதானே நான் 100% என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். நான் கடவுள் ஒருவர் தான். அவர் 3 விதமான தன்மைகள் இருக்காரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். கடவுள் நம்ம நேரடியா பார்க்க முடியாது. ஆமா, அதுக்குதான் நான் 2 வசனத்தை பழைய ஏற்பாடுலயும் சரி புதிய ஏற்பாடுலயும் சரி ஒப்பிட்டு காமிச்சேன். கடவுள் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். கண்டிப்பா நீங்க 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது, அன்றியும் தேவ பக்தி கூறிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எப்படி? மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவரு. இப்ப புரியுதுங்களா? ஓகே பிரதர், இப்போ நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப நாளா இருந்த டவுட்டு, கடவுள் ஒருவர் தான். அவர் கடவுள் ஒருவர் தான். அவர் 3 விதமான பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு தன்மைகள் இருக்காரே தவிர கடவுள் ஒருவர் என்பதை தெளிவா புரிய வச்சிட்டீங்க. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.